உன் சக்தியை நீ உணரு. உன் சக்தியை நீ வீணடிக்காத. சக்திங்கிறது என்ன? சில பேரெல்லாம் எவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சோர்வாத்தான் தெரிவாங்க. சில பேர் களைப்புள்ள சோர்வா தெரிவாங்க. இதில் எது சக்தி? காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒருத்தர் வேலை செஞ்சு களைப்பா இருக்கான், காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒருத்தர் தூங்கிட்டும் களைப்பா இருக்கான். இது எது சோர்வு? இது யாருக்கிட்ட சக்தி இருக்கு? வேலைகள் அப்படிங்கிறது உடலுக்கு உண்டான வேலைகள். சோர்வுங்கிறது மனம் சார்ந்த விஷயம். உடல் சோர்வு ஏற்படலாம், மனசோர்வு ஏற்படலாம். எதிரிகள் மனதுக்கு நம்மளுடைய மனமே எதிரி தான். எதிர்ப்பு தன்மையை நம்ம அதிகமாக்கிட்டே போயிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் அதிகமாக்குறதே இல்லை, நெகட்டிவ் தாட் அதிகமாகிடுறோம். சில பேர்த்திலாம் பார்த்தா முகத்தில் எப்பவுமே இருளெண்ண மாதிரி இருக்கும். கிராமத்தில் சொல்லுவாங்க, முகமே இருளண்டி போச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய எண்ணங்களை மனம் இருளண்டினால் அவன் வாழ்க்கையே இருளண்டி போயிடும். டல் அடிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. டல் அடிச்சுக்கிட்டே அவங்க அப்படியே மைனஸ் ஆயிடுவாங்க. உங்கள் சக்தியை எதுவுமே நெகட்டிவ் ஆக்கிறது இல்லை. உங்கள் சக்தியை எங்கேயுமே நெகட்டிவ் ஆகிறது இல்லை, நாம் ஆக்கிக்கிறோம். இந்த யூனிவர்சல், இந்த எண்ணங்கள் தான் யூனிவர்சலாக பிரதிபலிக்குது. எப்பவுமே உங்களுடைய எண்ணத்தை பாசிட்டிவாக கொண்டுட்டு போயிட்டே இருங்க. போய் சேரக்கூடிய பாதைகள் பாசிட்டிவாக போகும். மனம் எப்பவுமே பலம். அந்த பலத்தை உருவாக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்குங்க, சக்தி தானாகவே உங்களுக்கு அமைஞ்சிடும். பலம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்களை பிரதிபலித்து வெளியில் கொண்டுட்டு வரீங்க. பலம் இல்லாத மனதுக்கு பிரதிபலிப்பே இருக்காது. கம்பீரமாக இருந்து பாருங்க, உடம்பு லேசாக்கிடும். மனதை உடம்பை லேசாக்குற போது எடுத்த வேலைகள், எடுத்த செயல்பாடுகள் நம்ம ஜெயிக்க முடியும். ஓம் பைரவாய நமக.